முதல் மெடல் வாங்குன அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கே ஒரு திருப்தி இருந்திருக்கும்ல. ஆமா நம்மளால முடியும் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்ல. அந்த முதல் மெடல் வாங்கும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட்டு நான் நெனச்சு பார்க்கல. ரொம்ப பயத்தோட தான் அந்த இப்பயும் காம்படிஷன் வரும்போது ரொம்ப பயத்தோட தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் வந்து எப்பவுமே நம்ம குறைவா எடை போடவே கூடாது நம்ம. நம்ம கொஞ்சம் ஈகோலாம் வந்து விட்டுடணும் நம்ம. ம். நம்ம தான் எவ்வளோதான் நம்ம வெயிட் போட்டாலும் நம்ம தான்ற ஒரு இது என்னைக்குமே வரக்கூடாதுன்ற இதுல ம். நான் எப்பவுமே இருப்பேன் அதுல. வீட்லயும் அந்த மாரி தான். நம்ம என்னதான் பண்ணாலும் வீட்டுக்கு நம்ம ஒய்ஃப் தான், குழந்தைக்கு அம்மா தான். அந்த மாரி ம். வெளிய தான் நம்ம இவ்ளோ சாதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். வீட்ல வந்து ஒரு ஒரு குடும்ப மாமியாருக்கு பெண்ணா இது அப்படியே குடும்ப பெண்ணாவே மாறிடுவீங்க. தான் இருக்கணும். அதாவது இப்ப நீங்க சொன்ன மாரி பக்கத்து வீட்ல இருக்கவங்க, எதிர்க்க வீட்ல யாருக்குமே தெரியாது. வீட்டுக்குள்ள வந்து பார்த்து இவ்ளோ மெடல் பார்த்து தான் இவ்ளோ மெடல் நீங்க பண்ணியிருக்கீங்களான்றது இதுல உங்க குழந்தைய தான்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. அவன் எனக்கு தெரியாது பக்கத்து வீட்ல இருக்கவன் இருந்தது. ஏன்னா நான் வீட்ட விட்டு வெளியே போக மாட்டேன். ம். வீடு இது, என் கணவர் தான் சிலம்ப ஆசான். அவர்கிட்ட சிலம்பம் கத்துக்கிட்டு தான் முதல்ல வந்தேன். அவர் குடுத்த தைரியம் தான் வந்து என்னை இந்த அளவுக்கு வர வச்சிருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு. ஒவ்வொரு பெண்ணோட அதுவும் இந்த மாரி சிங்க பெண்களோட வெற்றிக்கு பின்னாடி இந்த மாரி ஒரு ஆண்மகன்கள் இருப்பாங்க.